மோகினி எங்க? ஹலோ மோகினி எங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் ரங்கநாயக்கி அம்மாவோட மருமக, பரணியோட பொண்டாட்டி. மோகினி எங்க? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டீங்களா? மோகினி எங்க? மோகினி ஆபீஸ்க்கு போயிருக்காமா. என்னது ஆபீஸா? எந்த ஆபீஸ்? அவளுக்கு ஏது ஆபீஸ்? கதம்பம் கம்பெனில. என்னது கதம்பத்துல வேலை செய்யறதா அவ சொன்னா நீங்க நம்பிடுறதா? கதம்ப வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லி இருக்கோம். அவ கதம்பத்துல வேலை செய்யறலாம். கதம்பத்துல அவ சும்மா ரோடா பொறுக்கிட்டு இருக்கா. பொறுக்கி இத பாருமா, தேவையில்லாம எங்க கிட்டே பேசுற. மோகினி வெளியில போயிருக்கா, வந்த பிறகு அவகிட்டயே பேசிக்க. நீங்க தானே மோகினியோட மாமனார் மாமியார்? நீங்க தானே மோகினிக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஏன் உங்க மருமகளை அடக்கி வைக்க தெரியாதா உங்களுக்கு? எதுக்காக பணக்கார குடும்பமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இப்படி ரோடா பொறுக்கிட்டு இருக்கிறதுக்கா? ஹலோ சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க மருமக செஞ்ச காரியத்தை முதல்ல கேளுங்க. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நாங்க தெரியாம பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துட்டோமா, மன்னிச்சுக்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, நீ முதல்ல கிளம்புமா, அப்புறம் பேசிக்கலாம். என்னது? நான் எதுக்கு கிளம்பணும்? நான் என்ன இந்த வீட்டுல விருந்து சாப்பிடவா வந்தேன்? உங்க மருமகளால என் வாழ்க்கையே பறிப்போக போகுது. அதுக்குதான் இங்க வந்து அவளை நறுக்கு 4 வார்த்தை கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். அம்மா, அவ வந்தது எதுவா இருந்தாலும் கேட்டுக்கலாமேமா. கீது, எல்லாத்தையும் கேட்டுட்டோம், இவங்க சொல்றதையும் கேப்பமே. சொல்லுங்கம்மா. உங்க மருமக மோகினி கன்சீவ் ஆயிருந்து அபார்ஷன் பண்ணிக்கிட்டது தெரியுமா? என்னமா சொல்ற? ஓ, அப்படின்னா அவ கன்சீவ் ஆனதே உங்களுக்கு தெரியாது? உண்டாயிருந்தது தெரியும், ஆனா ஆபீஸ்ல வழிக்க விழுந்துதானே அபார்ஷன் ஆனதா என்கிட்ட சொன்னா. என்னது? ஆபீஸ்ல வழிக்கு விழுந்தாளா? அவ ஆபீஸ்க்கு வந்தாதானே வழிக்கு விழறதுக்கு. அவ வழிக்கு விழுந்தது ஆபீஸ்ல இல்ல, என் புருஷன் மடியில அவ வழிக்கு விழுந்தா. என்னம்மா நீ? மோகினி உன்ன போல ஒரு பொண்ணு தானே, அவளை பத்தி ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? வாய முடியா, சும்மா மருமகளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு. யோ, உன் மருமக என் புருஷனை கூட்டிக்கிட்டு ராதாபாய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணிருக்கா. என்ன? ராதாபாய் ஹாஸ்பிட்டலா? ஏன் நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றது பொய்யா? வரீங்களா? ராதாபாய் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? அங்க டாக்டர் உங்க மருமக செஞ்சதெல்லாம் புட்டு புட்டு வைப்பாங்க. அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணு அபார்ஷன் பண்ணணும்னா அவ புருஷனோட கையெழுத்து வேணும், தெரியுமா? மோகினியோட புருஷன் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல ஏன் புருஷன் பரணி கையெழுத்து போட்டிருக்காரு? நாக்க புடுங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. உங்களால உங்க மருமகளை அடக்கி வைக்க முடியலன்னா உங்க பையன் கிட்ட சொல்லி அவ கைய கால உடைச்சு உங்க வீட்டுல உட்கார வைக்க வேண்டியதானே? எங்க எங்க உங்க பையன் செந்தில்? பொண்டாட்டி பணம் சம்பாரிச்சா போதும், அவ எவ கூட வேணாலும் போனாலும் பரவாயில்லையா? சும்மா அழுதுட்டு இருக்காதீங்க. நீங்க அழுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொல்லுங்க, உங்க மருமக கிட்ட சொல்லி வைங்க. இன்னொரு வாட்டி என் புருஷனோட அவ சுத்தனா அவ கைய கால நறுக்கி தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஏய், இங்க எதுக்கு வந்த? ஏ, என்ன பார்த்தா பயப்படுற? உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் உன் மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிட்டேன். சூடு சொரண இருந்தா அவங்க உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. என்னடி சொன்ன? ஆமா, நீ கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வேலை செய்றியாமே, என்ன வேலை பாக்குற? எத்தனை மாசம் சம்பளம் வாங்கி இருக்க? நீ மட்டும் கதம்பம் ப்ராடக்ட்ஸ்ல வேலை பாக்குறியா? உன்னதான் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியாச்சுல? ஆமாண்டி, என்ன சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அமிச்சாங்க. யார் அமிச்சது? எல்லாம் உங்க அம்மா சதி பண்ணி என்ன வீட்டுக்கு அமிச்சதுதான். நானாவது வேலை பார்த்ததுனால சஸ்பெண்ட் ஆன. நீ வேலை பாக்குறன்னு ஊர் மேயற கொய்யடி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். என்னடி நீ அடிக்கிறது? என்ன நான் ஒன்னு அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். நான் இப்ப நினைச்சேன்னா உன்னை ஜெயில தள்ள முடியும். கேவலமான பொறுப்பிடி நீ. ஏய், வெளியே போ. என்ன எதுக்கு வெளியே அனுப்புற?
ஏன் நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியலையா? சொல்லுடி. ஆமா, உன் மாமனார் மாமியார் கிட்ட என்ன சொல்லிருக்க? ஆபீஸ்ல வழுக்கி விழுந்ததுனாலதான் அபார்ஷன் ஆயிடுச்சு இல்ல? ஏயா அவதான் சொல்றா, நீயும் நம்பிட்டு இருக்கிய. அறிவு வேணா? ஏண்டி நீ அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என் புருஷனை ஏண்டி கூட்டிட்டு போன? ஏய் சித்ரா, நீ என் புருஷனை பாக்குறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் அவர் கூட ஊர் சுத்தறத பார்த்தேன், அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பரணி கூட ஊர் சுத்தினதுனாலதான் அத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சித்ரா, நீ ரொம்ப போய் பேசிட்டு இருக்க. போ. நான் ஒண்ணும் போய் பேசல. வரியாடி, ராதாபாய் கிளினிக் வரியாடி. வா, அங்க போய் டாக்டர் கிட்ட கேப்போம், யாரு உண்மை பேசுறாங்க யார் போய் பேசுறாங்கன்னு கேப்போம். ஏய் போது நிறுத்தடி. நீதான் போய் பேசிட்டு திரியற. குஜராத் பூகம்பம் அது நீ சொல்றது எல்லாமே போய் தான். நீயே ஒரு அனாதை கழுத தெரு தெருவா சுத்திட்டு இருந்த. ஏமாத்தி பரணி கல்யாணம் பண்ணிட்டு பெருசா பேச வந்துட்டா பேச. ஏய், நீ மட்டும் எவன் கூடயோ கார்ல சுத்திட்டு இருக்க? யாரு காரடி அது? எவன் கூட நீ சுத்திட்டு இருக்க? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டுடும். நீ இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். இதுதான் கடைசி தடவை. என் புருஷன் கூட நீ பேசுறதோ பழகுறதோ இன்னொரு தடவை நீ வெச்சுக்கிட்ட கழுத்தை நெரிச்சு கொன்னுட வேண்டி. என்னையா வெளியே தள்ள? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். மாமா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மாமா. அவ ஒரு ஃப்ராட். அவ வாயை திறந்தாலே பொய் தான் வரும். உண்மையா மாமா, சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த கோவத்துலதான் அவ இங்க வந்து என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி கத்திட்டு போறா. அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மாமா. இங்க பாருங்க, நிச்சயமாவே நான் கதமா ப்ராடக்ட்ஸ் தான் வேலை பாக்குறேன். அத்தை, என்னத்த இது? அவ என்ன சொன்னா? நானே போய் அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாளா? அதெல்லாம் பொய்யத்த. அவ சொல்றத நம்பாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. இங்க பாருங்க, பரணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படவே இல்ல. எங்க அம்மா தான் ஆசைப்பட்டாங்க. நான் உங்க மகன் மேல உயிரையே வச்சிருக்கேன் அத்தை. அபார்ஷன் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல அத்தை. சொல்றத கேளுங்க. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன், நீங்க பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஒரு சித்ரா சொன்னா நம்புவீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? சரி, நான் மேல போறேன். நீங்க வேணா எங்க அம்மாட்ட போன் பண்ணி கேளுங்க. நான் கதமா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வேலை பாக்கறனா இல்லையான்னு எங்க அம்மா டீடைலா சொல்லுவாங்க. அவங்க சொன்னா நம்புவீங்கல்ல? அத்தை, அவதான் குஜராத் பூகம்பம் அது இதுன்னு போய் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்துட்டு பரணி ஏமாத்திட்டு இருக்கா. அவ சொல்றது எல்லாமே பொய் அத்தை. அவளை நம்பாதீங்க. மாமா, என்ன மாமா அத்தை எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? மாமா, உங்க பாஸ்புக் கிடைச்சிருச்சு. ஆபீஸ்ல தான் இருக்கு. நான் கொண்டு வந்து தரேன். அப்புறம் காலையில ஆபீஸ்க்கு போறப்ப உங்க சிஸ்டரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கல்ல? எவ்வளவு மாமா வேணும்? இதுல 50,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. நம்ப மாட்டீங்கல்ல? நான் சொல்றத நம்ப மாட்டீங்கல்ல? போங்க, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அன்னைக்கே சொன்னேன், என்கிட்ட தான் 5 லட்சம் ரூபாய் புடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு. நீங்க யாருமே நம்பல. இங்க பாருங்க, இந்த மோகினி எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டா. ரோட்ல போற எவ்வளவு சொல்றத நம்பி என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல? போங்க, நம்பாட்டி போங்க. என் புருஷன் என்ன நம்புவாரு? நான் நினைச்சா இப்ப கூட செந்தில கூட தனி கொடுத்து நான் போவேன். நீங்க யாருமே எனக்கு முக்கியம் இல்ல. நம்ப மாட்டாங்களா? நம்ப மாட்டாங்க. என்னாச்சு மகனே? எதுக்கு தனி கொடுத்தோம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என்னாச்சுமா? கேக்குறேன்ல. என்னடா
அம்மாவை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னு எனக்கு தெரியல செந்தில். அதுலயும் உங்க அப்பா என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாரு செந்தில். காலையில ஆபீஸ் போறப்ப என் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்காக 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாரு. பேங்க்ல இருந்து டிரா பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா தூக்கி வீசிட்டாரு செந்தில். என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. நான் போறேன், எங்க வீட்டுக்கு போறேன். இங்க பாருங்க, நீங்க 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு நிதானமா பொறுமையா வாங்க. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க செந்தில். இருடா நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். ஏன்பா என் பொறுமை இப்படி சோதிக்கிறீங்க? எங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? அவன் நல்லவன் சொன்னா ஏன்பா நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பணம் தானே வேணும், அதான் கொடுத்துட்டா இல்ல, அப்புறம் அவன் மேல கோவப்படுறீங்க. ஏதாவது காரணம் வச்சு சண்டை போட்டுட்டே இருக்கணுமா இந்த வீட்டுல? டேய், என்னடா பேசுற? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி அவரை வேதனைப்படுத்தி ஆமா ஒரேடியா கொன்னு பாக்குறியா? உன் பொண்டாட்டி நடந்துட்ட லட்சணத்துக்கு பேசுறான். அவன் என்ன அப்படி நடந்துட்டா பெருசா? என்னவா? பேங்க்ல இருந்த பணம் 6 லட்சத்துக்கு மேல அத்தனை எடுத்து செலவு பண்ணிட்டாடா. அக்கவுண்ட்ல வெறும் 600 ரூபாய் தாண்டா இருக்கு. பிக்ஸட் டெபாசிட். உங்க அப்பா வாய கட்டி வயித்த கட்டி நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு சேர்த்து வச்சாரு. அதை எடுத்து செலவு பண்ணிட்டாடா. எப்படி? உங்க அப்பாவோட கையெழுத்த இவன் போட்டு அவ்வளவு பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாடா. என்ன சும்மா செலவு பண்ண சொல்றீங்க? என்ன செலவு பண்ணிட்டேன்? தினமும் பேக்கா ஸ்வீட் பிஸ்கட் பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, அதெல்லாம் எந்த பணம்? இதோ நிக்கிறாரு உங்க பிள்ளை, தினமும் ஆபீஸ்க்கு விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு. ஒவ்வொரு பேண்ட்டும் 2000 ரூபாய். எங்க இருந்து வந்தது பணம்? நான் என்ன அச்சடிக்கிறேனா? வருஷம் உங்க பர்த்டேக்கு பட்டு போடுவேன், இவரோட பர்த்டேக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, கேக் வெட்டி கிராண்டா பர்த்டே செலிப்ரேட் பண்ணனே, அதெல்லாம் இந்த பணம் தான். போன வருஷம் சம்மர்ல ஐயோ மருமகளே வெயில் தாங்கலையே சோ அப்படின்னு சொன்னப்ப உங்க எல்லாத்தையும் குடும்பத்தோட குளுமணாலி கூட்டிட்டு போனேன்ல, போக ஒரு ஃளைட் டிக்கெட், அங்க ஸ்டே பண்ணது, ஃபுட், அது எல்லாத்தையும் இந்த பணத்துல தான் செலவு பண்ணேன். ஏண்டி, எங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு எங்க கிட்டயே கணக்கு காமிக்கிறியா? பணத்தை மூட்டையா சேர்த்து வச்சா என்ன வரப்போகுது? பணம்னா செலவு பண்ணணும், செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, அதனாலதான் சொல்லி கொடுக்கலாம் செலவு பண்ணேன். 1000 2000 ஏதோ இப்படி செலவு பண்ணிட்டு லட்சக்கணக்கில் எடுத்ததுக்கெல்லாம் கணக்கு காமிக்கிறியே. என்னடி பேசுற நீ? உன் வாயை திறந்தாலே பொய் தான். உன் வாயில நாக்கு இல்லடி, வாய் முழுக்க பொய் தான் இருக்கு. டேய், இன்னொன்னு தெரிஞ்சுக்கடா, கதம்பம் கம்பெனில உன் பொண்டாட்டி வேலை செய்யறதா சொன்னாலே அதுவும் பொய் தான்டா. செந்தில் வேண்டாம், உங்க அம்மா சொல்றத நம்பாதீங்க, அவங்க சொல்றது பொய். உங்களுக்கு சந்தேகம் தான் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. எங்க அம்மா சொன்னா நம்புவீங்கல்ல செந்தில்? எப்படி பொய் சொல்றாங்க பாருங்க. நான் கதம்பம் படத்துல வேலை பார்க்கலையா பாருங்க செந்தில். அவ அம்மா நம்பர் போட்டிருக்கேன், பேசுறா. பார், அவ அம்மா பாக்கெட்ல இருக்காடா, பாக்கெட்ல இருக்கா, அடிக்குது பார். இன்னொரு போனை வச்சு அவ அம்மா மாதிரியே பேசுறாடா. இவன் மல்டி மில்லியனர் இல்ல, மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இங்க பாருங்க, இந்த கிராஸ் செக் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். வாய மூடி, மரியாதை தெரியாம பேசுறான். டேய், அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக என்கிட்ட கொடுத்த நம்பர்டா இது. இவ்வளவு நாளும் அவங்க அம்மா மாதிரி குரலா மாத்தி என்னெல்லாம் திட்டிருப்பா தெரியுமா? எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருப்பா தெரியுமா? அவ்வளவு ஏன் தினம் என்னோட நகைகளை ஆசாசியா வெளியில போட்டுட்டு போனாலே, அத்தனை நகையும் வித்து செலவு பண்ணிட்டு வெறும் கிழட்டு நகை என்கிட்ட திருப்பி கொடுத்திருக்காடா. ஆசாரி சொல்லிதான் எனக்கே இது தெரியும். போதும், என்ன சும்மா நகன்னு பேசிக்கிட்டு? பிச்சைக்கார நகை என்ன ஒரு 70-80 பவுன் இருக்குமா? இப்ப எங்க அப்பாக்கு போன் பண்ணி சொன்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த நகை பணம் எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் உங்க அப்பா தூக்கி கொண்டு வீசிடுவான். கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தாலடி ரங்கநாயகி மருமக சித்ரா, அவ எங்க குடும்ப மான மரியாதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போனாலடி. அதை கொண்டு வந்து கொடுப்பானா? பேச வந்துட்டான். நடப்படமா நாங்க இங்க இருக்கோம். செந்தில், உங்க அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறாரு. நீங்க வாங்க, நம்ம மேல போலாம். இருடி, எங்கடி என் பையனை இழுத்துட்டு போற? இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டியே, இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கடா. உன் பொண்டாட்டிக்கு ஆபீஸ்ல வழுக்கி விழுந்து அபார்ஷன் ஆகலடா. டாக்டர் ராதாபாய் கிளினிக்ல அவளா அட்மிட் ஆகி அபார்ஷன் பண்ணிக்கிட்டாடா. அதுக்கு புருஷங்கிற பேர்ல கையெழுத்து போட்டது யாரு தெரியுமா? அந்த ரங்கநாயகி அம்மா பையன் பரணி கையெழுத்து போட்டிருக்காண்டா. அம்மா சொல்றது உண்மையா? செந்தில், நீங்க மேல வாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?
செந்தில் நாம பேசிக்கலாமா? அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம், நீ பதில் சொல்லு. ஆமா உண்மைதான். நான் அபார்ஷன் பண்ணது உண்மைதான். அதுக்காக அந்த பரணி வந்து கையெழுத்து போட்டதும் உண்மைதான். ஆனா செந்தில் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. சத்தியமா சொல்றது உங்க குழந்தை. நல்லா திமிரு உனக்கு. என்னைய அடிக்கிறே? உன்னை என்ன பண்ற பாரு. உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். எங்க அப்பாக்கு இப்ப போன் பண்ணி வர சொல்றேன். பிள்ளைய தூண்டி விட்டு என்ன அடிச்சு கொல்ல பாக்குறீங்களா? என் தம்பி ஒரு வக்கீல். அவன் நினைச்சானா உங்க எல்லாரையும் நடுத்தரவில் நிக்க வைக்க முடியும். போடி போ, போலீஸுக்கு போ. எங்களுக்கு போலீஸுக்கு போக தெரியும். திருட்டு தரமா என்னுடைய கையெழுத்தை போட்டு எப்படியே க்ளோஸ் பண்ணி பணத்தை செலவு பண்ணியே அது போலீஸ் சொன்னா உன்னை வெளியில கூட விட மாட்டான். உன் தம்பி கூட ஒண்ணு பண்ண முடியாது. போலீஸுக்கு போறலாம். போடி போ, போலீஸுக்கு போ. ஐயோ ஏங்க போ. சீ படக்கறவா. ஏய், போடி. என்னடா போடி. டேய் அடிக்காதடா. செந்தில் செந்தில் இங்க வாடா. உங்க எல்லாரையும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கறேன். கிழிச்சா போடி. போலீஸ் போலீஸ் நீ உன் முண்டாட்டிங்களால விட்டு வச்சு